பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு இபாதத்துன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், நாம் ஆசைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும், நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லை? இந்த அமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி சொந்த வீட்டையும் ஒரு மாளிகையும் அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகையை அமைத்து கொடுக்கிறான். அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த உலகத்திலே நமக்கு இன்னும் நம்ம இந்த உலகத்துல வாழும் போதே நமக்கு சொந்த வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் நம்ம விரும்பக்கூடிய எல்லா பொருட்களையும் கொடுத்து நல்ல ஒரு பரக்கத்தையும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியதாக இந்த அமல் இருக்குது. அந்த அமல் தான் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வருது அறிவிப்புல. ஒன்று பார்த்தீங்கன்னா துக்கான் சூறாவை பற்றி சொல்லி இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க, இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. இன்னொரு அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால முழு சூறா ஓத முடியல அப்படின்றாலும் இப்படி முதல் 8 வசனங்கள் இருக்கு பாருங்க. துக்கான் சூறாவுடைய முதல் 8 வசனங்கள் ரொம்ப சின்ன வசனங்கள், எல்லாமே 2 வார்த்தை 3 வார்த்தை தான் இருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷத்துல ஓடிடலாம். அந்த முதல் 8 வசனங்களை மட்டும் நீங்கள் ஓதுவதனாலேயே உங்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்குது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த அமலை விடாமல் செய்து பாருங்க. சீக்கிரமே உங்களுக்கு இந்த உலகத்திலையும் சொந்த வீடு கிடைத்து மறுமையிலையும் அல்லாஹ் உங்களுக்கு மாளிகையை கொடுப்பான். இப்போ நம்ம அந்த 8 வசனத்தை தான் என்ன பண்ண போகிறோம். ஒவ்வொரு வசனமுமே ரொம்ப சின்ன வசனம், 7 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு 2-3 வார்த்தைகள் தான் வரும். இப்போ நம்ம ஒன்றா சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி கையோட 7 முறை ஓதிக்கலாம். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கேட்ட கையோடவே இந்த வாரத்துக்கு நீங்கள் இந்த இபாதத்தை செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து செய்துவாங்க. முதல் 2 வசனத்தில் என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்தா, தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த குர்ஆனின் மீது சத்தியம் இறக்கக்கூடிய வசனங்களாக இருக்கு. இப்போ இந்த வசனத்தை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க கையோட. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன் 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 வல் கிதாபில் முபீன். இப்போ நம்ம 2 வசனம் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது வசனம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக பாக்கியமிக்க இரவிலேயே இறக்கினோம், நிச்சயமாக அதன் மூலம் மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ இந்த வசனத்தை 7 முறை ஓதிக்கலாம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்ஸிரீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகஹ் 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 இன்னா குன்னா முன்ஸிரீன். இப்போ அடுத்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது குர்ஆன்ல எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இதை ஓதிக்கலாம் இப்போ 7 முறை. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம்
فيها يفرق كل أمر حكيم فيها يفرق كل أمر حكيم فيها يفرق كل أمر حكيم. ஐந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா, அக்கட்டளை நம்மிடமிருந்து வந்ததாகும், நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாகவே இருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன் 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 அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன். அடுத்து, உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரஹ்மத்தாகும், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை 7 முறை ஒதுக்கலாம். ரஹ்மதம் மிர் ரப்பிக இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம் 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 ரஹ்மதம் மிர் ரப்பிக இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அடுத்து, நீங்கள் உறுதியானவர்களாக இருந்தால் வானமும் பூமியும் இவ்விரண்டுக்கும் இடையில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் படைத்தான் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இதை ஓதிக்கோங்க. ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். இப்போ கடைசி வசனம், அதாவது 8வது வசனம் வரும். அவனையன்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனே உயிர்ப்பிக்கிறான், மரணமாக்கச் செய்கிறான், இன்னும் உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற மூதாதையர்களுடைய இறைவனாகவும் அவனே இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய வசனம். லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீது ரப்புக்கும் வ ரப்பு ஆபாஹிகுமுல் அவ்வலீன் லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி
ويميت ربكم ورب آبائكم الأولين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் 8 வசனமும் துக்கான் சூறாலேருந்து 7 முறை ஓதியிருக்கோம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு இம்மையிலையும் சொந்த வீட்டையும் மறுமையிலையும் ஒரு மாளிகையும் அமைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தினமும் ஒரு வீடியோ போடுறோம், தொடர்ந்து பார்த்து வாங்க.